கம்பராமாயணம் என்கின்ற இந்த நூல் கற்பவர்களிடத்தில் சில சந்தேகங்களைத்தான் ஏற்படுத்துகிறதே தவிர ஒருபோதும் அவர்களை தடுமாறச் செய்ய முடியாது என்பதனை முதலில் அவருடைய வழக்கிற்கு நான் மறுப்பாக சொல்லிவிடுகிறேன். உங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கின்றன, அவ்வளவுதான். ஒருபோதும் அதில் தடுமாற்றம் கிடையாது. மதம் என்கின்ற சொல்லை கடந்து சமயம் என்கின்ற ஒரு சொல்லை நாம் உள்ளே எடுத்துக்கொண்டு பயணம் செய்கின்ற பொழுது கம்பர் எதற்காக இராமாயணத்தை இந்த தமிழகத்தில் எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நினைத்தார்? ஏன் அதை எழுதினார்? இதை படிக்கக்கூடிய முழுமையாக படித்துவிட்டு பாரதி உங்களுடைய கேள்விக்கு பதில் தருகிறார். நான் தருகின்ற பதில் அல்ல, பாரதி பதில் தருகிறார். நீங்க கேட்டீங்க இல்லையா, இவன் விஷ்ணுவா அல்லது சிவனா அல்லது பிரம்மாவா அல்லது வேதங்களுக்கெல்லாம் மூத்தவனா இவர்களுக்கெல்லாம் தலைவனா யார் என்கின்ற இந்த கேள்வி கம்பராமாயணத்தை படிக்கின்ற பொழுது விரவலாக இதை நாங்கள் காண கிடைக்கிறோம். கவந்தனை வதம் செய்கின்ற பொழுது கவந்தன் மீண்டும் உருப்பெற்று வந்து ராமனை பார்த்து இந்த வார்த்தையை பேசுகிறான். இவன் ஆண் பாலோ பெண் பாலோ இதற்கெல்லாம் அப்பாலோ, அப்படியென்றால் இவன் எப்பால் என்று கவந்தன் கேட்கின்ற கேள்வியைத்தான் நீங்கள் இப்பொழுது கேட்டிருக்கிறீர்கள். யோசித்து பார்த்தால் கம்பரனுடைய ஆழமான தத்துவம் என்ன? எதற்காக ராமனை தெய்வ நிலையில் உயர்த்துவதற்காக மாபெரும் ஒரு கதை களத்தை கம்பர் இயற்றுகிறார். நடையில் நின்று உயர் நாயகன் தோற்றத்து இடை நிகழ்ந்த தோமரு மாக்கதை என்று ஏன் சொன்னான்? இந்த கதையிலே அவன் சொல்ல வந்தது என்ன? அதை சொல்லி முடித்தானா? பாரதி படித்துவிட்டு சொன்னார், எல்லை ஒன்று இன்மை என்னும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதியும். முழுமையா சொல்ல முடியாது. ஒரு ஜென் தத்துவம் இருக்கிறதக்கா. ஒரு சீடன் ஒரு குருவிடத்தில் வந்து கேட்கிறான், கடவுள் யார்? எனக்கு கடவுளை காட்டுங்கள். கடவுள் இத்தன்மையானவனா? கடவுள் எங்கே இருக்கிறான்? கடவுள் இப்படியா கடவுள் அப்படியா என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது குரு அமைதியாக இருந்தார். அவன் தொடர்ந்து கேள்வி கேட்கிறான், குரு அமைதியாக இருந்தார். தொடர்ந்து கேட்டு 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 கடைசியில் கோபப்பட்டு, நான் என்ன முட்டாளா? இல்லை நீ என்ன முட்டாளா? என் கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியாதா? ஏன் பதில் சொல்லாமல் இருக்கிறாய்? ஒன்று ஆம் என்று சொல், இல்லை இல்லை என்று சொல், என்னை மறுத்து பேசு, இல்லை என்றால் எனக்கு விளக்கம் தா என்று சண்டை போட்டவுடன் குருநாதர் சொன்னார், நான் பதில் அளித்து விட்டேன். எந்த கடவுளினுடைய கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது என்பதுதான் கடவுள் என்கின்ற கொள்கைக்கான ஆகப்பெரிய விளக்கமாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கம்பன் ராமனை கையில் எடுக்கிறார். நான் இப்படி சொல்றேம்மா, தோள் கண்டா சிவனா? ஆமா சிவன் தான். மற்றும் தொடுக்கடல் கமலம் மன்ன தாழ் கண்டா விஷ்ணுவா? ஆமா விஷ்ணுதான். இது வெறும் வைஷ்ணவர்களுக்கு சொன்னதல்ல. அந்த மதம் இந்த மதம் இந்த மதம் அந்த மதம் என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் வாழ் அத்தனை மக்களுக்கும் பொதுவாக கம்பன் சொன்ன மிகப்பெரிய கடவுள் தத்துவம் தான் கம்பராமாயணம். ஆன்மீகம் என்கின்ற சொல்லுக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த மாபெரும் தத்துவம். ஐன்ஸ்டீன் பேசுகிறார் இதை. வயிற்றிலே கருவில் இருக்கக்கூடிய ஐன்ஸ்டீனுடைய பல கருத்துக்கள் இன்றளவும் விடை காணப்படாமல் இருக்கின்றன. 306க்கு மேல் அவருடைய கருத்துக்களுக்கு இன்னும் விடை காணப்படவில்லை. டைமென்ஷன் பற்றி அவர் பேசுறார். கடவுள் கொள்கையை பற்றி ஐன்ஸ்டீன் சொல்ற கருத்து என்ன தெரியுமா? ஒரு விஞ்ஞானி சொல்லுகின்ற கருத்து, கருவில் இருக்கக்கூடிய குழந்தையிடம் வெளியில் உலகம் இப்படி இருக்கிறது, ஆறுகளும் மலைகளும் அழகிய மரங்களும் ஆணும் பெண்ணுமாய் விலங்குகளுமாய் இருக்கக்கூடிய உலகம் இப்படி அழகானது என்று கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சொன்னால் எப்படி அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு புரியாதோ, மனிதர்களுக்கு கடவுளை தெரியாது புரியாது என்று சொல். நீங்கள் எவ்வளவு தேடினாலும் உங்களால் சொல்லவே முடியாதபடிக்கு கம்பர் இப்படி சொல்லுகிறார், தடக்கை கண்டார் மகதே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். அதுல இருக்கிற பஞ்ச் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே
இன்றைக்கு இருக்கக்கூடிய மதச்சண்டைகள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் இந்த கொள்கை இருக்குல்ல, இந்த இரண்டாவது வழக்கு இருக்குல்ல, இதற்கான பதிலில்தான் இந்த உலகத்தினுடைய மதம் சார்ந்த அமைதி மறைந்து இருப்பதாக நான் கருதுகிறேன். மத சண்டைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த கேள்விக்கான பதில் சரியாக கிடைத்துவிட்டால், எல்லை ஒன்று இன்மை என்ற பொருள் அது. அதற்கு எல்லை வகுப்பதற்கு நீ யார்? உன்னை படைத்தவன் தான் இறைவன். இறைவனை படைப்பதற்கு நீ யார்? நமக்கு அன்றாட உங்க பக்கத்துல கூட உட்கார்ந்து இருக்கலாம் கடவுள், ஆனால் அவரை நமக்கு அடையாளம் தெரியாது. ஏன் தெரியுமா? நாம் அவருக்கு ஒரு உருவத்தை போட்டு வச்சிருக்கோம். அந்த வேஷத்தில் அவர் வரல, அதனால அவருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. கடைசியாக சொல்கிறார், ஊழ் கொண்ட சமயத்து அன்னார் உருவு கண்டாரை ஒத்தார். ஒரு உருவத்திற்குள் தான் இறைவன் இருக்கிறது என்கின்ற எல்லையை கடந்து, எல்லையின்மை என்கின்ற அந்த பொருள் அதனை தன்னுடைய சொல் என்கின்ற பாத்திரங்கள் என்கின்ற குறிகளால் காட்டுவதற்காக அவன் முயற்சி செய்கிறான். அந்த முயற்சியில் அவன் வென்றானா தோற்றானா என்பதல்ல, முயற்சியில் அவன் இருக்கிறான். அந்த புத்தகம் இருக்கின்ற வரைக்கும் அந்த முயற்சி இருக்கும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா, வால்மீகி மாபெரும் கவி, ஆனால் வால்மீகிக்கு எங்கேயும் கழகங்கள் இல்லை. கம்பனுக்குத்தான் கழகம் உண்டு. ஏன் தெரியுமா? இந்த சிக்கல்கள் இருக்குல்ல, இந்த கேள்விகள் இருக்குல்ல, 50 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கும் பாருங்க, வாலிவத படம் எத்தனை முறை பேசி தீர்த்திருப்பாங்க. தீர்ந்துச்சா? தீராது. இந்த தீராத தேடல் இருக்கிறது அல்லவா, அந்த தேடலில் சென்று கடைசியாக அடையக்கூடிய, ஐயா தான் சொல்லுவார், பக்தி இருக்கணும். பக்தி தான் சித்தியை கொடுக்கும், சித்தி புத்தியை கொடுக்கும், புத்தி முக்தியை கொடுக்கும். இந்த பயணத்தில் பக்தி என்கின்ற அந்த நிலையில் நம்மை ஆட்பட வைத்து அடுத்தடுத்து தேடலோடு பக்தி இருக்கும். அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்ச உடனே சித்தி வரும். சித்தி இருக்கும், அது கொஞ்சம் மறைய ஆரம்பிச்ச உடனே புத்தி வரும். புத்தி இருக்கும், அது மோட்டலா இல்லாம போகும்போது முக்தி வரும். அந்த வழக்கறிஞர், எதிர் வழக்கறிஞர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். காதுல மட்டும் வாங்க, நீங்க நோட்ஸ் எடுத்துக்கல. முந்தா நேத்து பேசுனது அதாவதுங்க, அப்பவே திருத்திட்டா நல்லது இல்லை, கரெக்டா போயிடும். ஐயா குருநாதர் இருக்கிறாங்கல்ல, என்னுடைய குருநாதர் ஐயா, குருநாதர் கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ வால்மீகி கம்பருக்கு குருநாதர்னு வச்சுக்கோங்களேன். கம்பர் சில விஷயங்களை சரியா அந்த ஒரு போட்டி போட்டுக்கிட்டு வால்மீகியோட அப்படி முற்றதை நான் பார்த்துருக்கேன். படிக்கின்ற பொழுதெல்லாம் நான் வியந்து போயிருக்கிறேன். இப்படியெல்லாம் கேட்கலாமா, கேட்க முடியுமா என்றால் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் வாழும். இல்லை என்றால் யாரோ ஒருவருடைய சிந்தனையில் நான் வாழ்ந்து மறைவதற்கா நான் இந்த பிறவி எடுத்தேன், எனக்கு என்று கேள்விகள் இல்லையா, எனக்கு என்று தேடல் இல்லையா? அந்த தேடலை விரித்து தரக்கூடிய வாய்ப்பு. அருமை சகோதரி அவர்களே, அதைத்தான் நானும் கேட்டேன். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அதனால இத்தனை நேரம் நான் சொல்லுகிறேன், தேடல் தான் வாழ்க்கை, இதுதான் முடிவு என்று நீங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுதுதான் அங்கே நீங்கள் தோற்று போகிறீர்கள். முடிவே இல்லாத, எல்லையே இல்லாத அந்த ஒரு தன்மையோடு நீங்க போறீங்க. ஒன்றும் இல்லைங்க, ராமானுஜர் இப்படி உட்கார்ந்துருக்காருங்க, தன்னுடைய சீடனிடத்தில் சொல்கிறார், ஒரு பாட்டுக்கு விளக்கம் எழுத சொல்றார். அந்த சீடர் மறுக்கிறார். கோபம் வருகிறது குருநாதருக்கு, ஓங்கி ஒரு எட்டி உதைக்கிறார். சுருண்டு போய் விடுறார் சீடர். கோபத்தில் எழுந்து ராமானுஜர் போயிட்டார். அடுத்த நாள் காலை யோசித்து பார்க்கிறார், அவன் சொன்னது சரிதானே, அவனை நான் அடித்திருக்க கூடாது, ஏன் நான் அவனை அடித்தேன் என்று அவரை தேடி வருகின்ற பொழுது காலையில் உதைத்தது போய் கிடந்த அந்த கிடப்பிலே சீடன் அங்கேயே கிடந்தான். என்னப்பா நீ எழுந்திருக்கலையா, நீ சாப்பிடலையா, நீ குளிக்கலையா, எதுவுமே செய்யலையா, இப்படி கிடக்கிறாயே என்றால், எஜமானன் துடைப்பத்தை எங்கே போட்டானோ துடைப்பம் அங்கேதானே இருக்கும் என்று அங்கேயே கிடந்தான் அந்த சீடன். சீடர்கள் குருநாதர்கள் கையிலே வீசக்கூடிய துடப்பை கட்டைதான், ஆனால் அவர்கள் குருநாதர்களையும் சுத்தம் செய்து கொண்டுதான் போகிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த கதையை ராமானுஜர் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் தன்னுடைய குருநாதருக்கு எண்ணெய் தீவு சீவுகின்ற பொழுது, எண்ணெய் குளிப்பாட்டுகின்ற பொழுது, கபி என்கின்ற சொல்லுக்கு விளக்கம் தேடுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற, குருநாதர் சொல்லுகின்ற விளக்கத்தை அவர் மறுத்து பேசுவதனால் குருநாதர் வெளியில் போய் என்று ராமானுஜரை வெளியில் துரத்துகிறார். தன்னுடைய குருவை எதிர்த்து கேள்வி கேட்டவர் தன்னுடைய சீடனுடைய கேள்வியை ஏற்றுக்கொண்ட ராமானுஜம் போல் கம்பர்
தன்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய வால்மீகியை எதிர்த்து பல கேள்விகளை கேட்கிறார், பல பதில்களை சொல்லுகிறார். இருந்தாலும் அவர் போட்ட அந்த ராமன் என்கின்ற அந்த கோட்டை ஒருபோதும் அவர் மீறவில்லை. அதை தொடர்ந்துதான் அவர் போகிறார். தமிழ்நாட்டில், தமிழ் மரபில் உலகமெல்லாம் உய்த்து உணர்வதற்கான அத்தனை தத்துவங்களையும் சேர்த்து தரக்கூடிய அந்த கம்பர் நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற அந்த நிலையில் எல்லாவற்றிற்கும் மூலமான அந்த மூலப்பொருள், அந்த மூலப்பொருளை தேடுவதற்கான அந்த தேடலில் ராமன் என்கின்ற ஒன்றை தன் குறிகளால் காட்டுவதற்கான முயற்சியாக பயன்படுத்தி கொண்டார் என்று யோசிக்கின்ற பொழுது, தமிழர்களாகிய பிறந்த நாம், நமக்கு ஆன்மீகத்திற்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்த கம்பன் என்கின்ற ஒருவன் இருக்கின்ற வரைக்கும் இந்த நாட்டில் ஆன்மீக கருத்திற்கு ஒருபோதும் தீங்கு நேரிடாது என்கின்ற அற்புதத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்வோம் என்பதனை அந்த வழக்கை நான் எதிர்கொண்டு பதிலாக அமைகிறேன். வணக்கம். அதாவது ஐ பெக் டு டிஃபர் வித் டியூ ரெஸ்பெக்ட். ஐ பெக் டு டிஃபர் வித் டியூ ரெஸ்பெக்ட். உன் மீது முழு மரியாதையோடு நான் மாறுபடுகிறேன். ஏன், சில சமயத்தில் சில கருத்து அவர்கள் மீது நமக்கு மரியாதை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் சில சமயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களோட மரியாதை குறைவாக பேசக்கூடாது, அவர்கள் காயப்படும்படியாக பேசக்கூடாது. ஆனால் நம்முடைய மாறுதலை பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவு செய்கிற போது பண்பாடு குறையாமல் பதிவு செய்ய வேண்டும். அந்த கோணத்தில் அதை எடுத்துக்கங்க அப்படின்னு அவங்க சொல்ல வரதா எனக்கு தோணுது. மூன்றாவது வழக்கு, அறிந்தோ அறியாமலோ ஒருவர் தவறு செய்து விடுகிறார். அவர் மன்னிக்கப்படுகிறார். ஆனால் அதே சமயத்தில் வேறொரு சூழல் காரணமாக இன்னொருவர் தவறு செய்யும் போது அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லை. இது நியாயமா? இது என்னுடைய வழக்கு. இப்போ நடந்ததை சொல்கிறேன். அகலிகை கதை எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்திரனுக்கு அகலிகையை அடைய வேண்டும் என்ற ஆசை. அதுக்காக இந்திரன் என்ன செய்தான்? அகலிகையினுடைய கணவன் கௌதம முனிவனுடைய வேடத்திலேயே வர்றான். சேவல் போல கூவுனது. உடனே கௌதம முனிவர் எழுந்து காலை கடனுக்காக போனது. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது. அப்போ கம்பர் சொல்கிறார் பாடல், புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன ஓராள். நல்லா கவனிங்க. உணர்ந்தனள், அதாவது கடைசியில் கணவன் இல்லைங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன ஓராள் தாழ்ந்தனள் இருப்ப தாழா முக்கணான் அணைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான். வந்தாச்சு இப்போ கணவன். உடனே இந்திரன் என்ன பண்ணான்? பூனையா போனான். இவன் சாபம் கொடுத்தான். மாதருக்குள்ள அறிகுறிகள் 1000 உண்டாக அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து நீ கல்லா போன்னு சொல்லிட்டான். அந்த மனைவி கேட்டாள், பிழைத்தது பொறுத்தல் என்றும் பெரியவர் கடனே, அன்பால் அழல் தரு கடவுள் அன்னாய் முடிவு இதற்கு அருளுக என்ன, தழைத்து வண்டு இமிரும் தன்தார் தசரத ராமன் என்பான் கழல் துகள் கதுவ இந்த கல் உரு தவிர்தி என்று சொல்லி போனான். எல்லாருக்கும் விளக்கம் தெரியும் நல்லா. அதைத்தான் சொல்லிட்டு கடைசியில் சொல்றார் யாரு? விஸ்வாமித்திர முனிவர். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகிற்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே நின் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அதை சொன்ன பிறகு அந்த வரலாற்றை அறிந்து கொண்ட ராமன் அகலிகையை பார்த்து அன்னையே என்று சொல்லி நீ முனிவரோடு சென்று அவருக்கு பணிவிடை செய்வாயாக என்று சொல்ல அந்த அன்னையும் வணங்கி போனாள் என்று காட்டுகிறார். அப்ப இங்கே அறியாமல் செய்த தவறுதான் அகலிகை செய்தது. அவளுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அவளை அன்னை என்ற நிலைக்கு போற்றுகிறான் ராமன். ஆனால் அதே சமயத்தில் இப்போ அன்னை சீதா பிராட்டியை எடுத்து பாருங்க, நினைச்சு பாருங்க. ராவண வதமெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. வீடனனை பார்த்து ராமன் என்ன சொன்னான்? வீடனை சென்று தா நம தேவியை சீரொடும்னு சொல்லிட்டான். வீடனன் போறான், போய் கூப்பிடுறான். நான் இருந்த இந்த கோலத்திலே தான் வருவேன்னு சீதை சொல்றா. ஆனால் அவன் இல்லை,
ராமன் தான் ஒப்பனை செய்து கொண்டு வரச் சொன்னான், அவன் இட்ட கட்டளையைத்தான் நான் விண்ணப்பிக்கிறேன் சொல்ல அரம்பை முதலானோர் ஒப்பனை செய்ய இப்ப தேவி வருகிறாள். வந்த அந்த சீதையை பார்த்து ராமன் எப்படி சொல் அம்புகளை வீசினான் தெரியுமா? அதாவது மன்னிப்பு வழங்கப்படுறதுங்கிறது நல்ல செயலுங்க. அந்த நல்ல செயலை செய்யாட்டாலும் பரவாயில்லை, அல்லதையாவது செய்யாமல் இருக்கலாம்ல. புறநானூறு சொல்லும், நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், அதுதான் எல்லாரும் ஓப்பது, அன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியுமார் அதுவே என்று பேசும். ஆனால் இங்கே ராமன் என்ன சொன்னான் அவளை பார்த்து? ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை மருந்தினும் இனிய அந்த மான், இது வான் தசை இருக்கு பாருங்க, அதை நீ அருந்தினையேன்னு பேசுறான். நரவு உண்டி அமைந்தனையேங்கிறான், நீ இருந்தனையேங்கிறான். அதோட விடல, இன்னும் சொல்கிறான், கலத்தினில் பிறந்த மணியில் காந்துரு நலத்தினில் பிறந்தன நடந்த நன்மைசால் குலத்தினில் பிறந்திலை கோளில் கீடம் போல் நிலத்தினில் பிறந்தமை நிரப்பினாய் அருங்கிறான். நீ நல்ல குலத்தில் பிறக்கல, இன்னும் சொல்ல போனால் வலிமை இல்லாத புழு போல கேவலமா அப்படி பிறந்திருக்கேன்னு சொல்றான். ஏங்க, எல்லாம் அனுமன் தான் சீதையை பார்த்துட்டு வந்து ராமன்ட்ட எல்லாம் சொல்லிட்டான்ல. அனுமன் என்ன சொன்னான்? உன் குலம் முன்னதாக்கி, அதாவது உன் குலத்தை உனக்கு தந்தான், உன் குலம் முன்னதாக்கி உயர் புகழ் பொருத்தியாய தன் குலம் தன்னதாக்கி தன்னை தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என்னினி செய்தும் என்று சொன்னான் தானே. ஆனால் அதையெல்லாம் அறிந்திருந்தும் கூட இப்படி பேசுகிறான் ராமன். அதோட விட்டானா, இன்னும் கூட சொல்றான் பாருங்க, பெண்மையும் பெருமையும் பிறப்பும் கற்பெனும் திண்மையும் ஒழுக்கமும் தெளிவும் சீர்மையும் உண்மையும் நீ எனும் ஒருத்தி தோன்றலால் வன்மையில் மன்னவன் புகழில் மாய்ந்தவே என்று பேசுகிறான். நீ ஒருத்தி பிறந்ததுனால இந்த வள்ளல் தன்மை இல்லாத மன்னவனுடைய புகழ் இல்லாமல் அவன் எப்படி புகழ் இல்லாமல் அழிந்து போவானோ அது போல அத்தனையும் அழிந்து போய்விட்டன என்று இவ்வளவு கடும் சொற்களை பேசுகிறானே. கண்ணோட்டம் இல்லாமல் ஈவு இரக்கம் இல்லாமல் பேசுகிறானே. அதுவும் யாரை பார்த்து? தவம் செய்த தவமாம் தையலை பார்த்து பேசுகிறான். அனுமன் சொன்னானே, இற்பிறப் என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பேரதொன்றும் கலினடம் புரிய கண்டேன் என்று. அப்படி சொன்ன பிறகும் அவற்றையெல்லாம் கேட்ட பிறகும் அந்த ராமபிரான் இவ்வளவு கடும் சொற்களை பேசுகிறான் என்று சொன்னால், அங்கே தவறு செய்த அகலிகைக்கு அன்னை என்று போற்றிய ராமபிரான் இங்கே அன்னையை பார்த்து, சீதா பிராட்டியை பார்த்து இவ்வளவு சொல் அம்புகளை வீசி துளைத்தானே, இது நியாயமா என்பதுதான் என்னுடைய மூன்றாவது வழக்கு. அக்னி பிரவேசம் கேசு, அக்னி பிரவேசம். ஐயா, என்னுடைய கெழுதகை பேராசிரியர் மனக்குழப்பத்தில் இருக்கிறார் என்பதனை அவருடைய வழக்கு சொல்லியிருக்கிறது. அவர் சிறிய வயதிலிருந்து மனனம் செய்த அத்தனை பாடல்களையும் சொன்னதை சபை ரசித்தது. கம்பனை கேட்க தானே வந்தோம். ஆனால் வழக்கு விசாலாட்சி அவர்களின் புலமையை போற்றுவதில் இல்லை. நீங்கள் வைத்த வழக்கை நீங்கள் மறுவிசாரணை செய்ய வேண்டும். இந்த சபை அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? முதல்ல அகலிகை கேஸு வேற, சீதா பிராட்டி கேஸு வேற. ரெண்டு கேஸையும் நீங்க முதல்ல கம்பேர் பண்ணவே கூடாது. அவள் இந்திரன் காதல் உணர்த்த எய்தினாள், உணர்ந்தாள். அவள் தவறு செய்தாள். சீதை எந்த தவறையும் அங்கே இழைக்கவே இல்லை. மன்னிப்பு கொடுப்பதற்கு ராமன் யார்? நான் கேட்கிறேன். அகலிகைக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுத்தீர்களே, நீங்கள் சீதைக்கு மன்னிப்பு கொடுத்தீர்களா என்று கேட்கிறீர்கள். சீதையை மன்னிப்பதற்கு ராமன் யார்? சீதை என்ன தவறு செய்தாள்? அவள் செய்த தவறு என்ன? நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வழக்கு சொல்லுங்கள். தவறே செய்யாத சீதையை பார்த்து இத்தனை வார்த்தைகளை அவன் பேசலாமா என்றால் அந்த வழக்கை நான் எதிர்கொள்கிறேன். அகலிகை செய்த விஷயமே வேற, அந்த கருத்தே வேற, அந்த கருத்தாக்கமே வேற. நான் இப்படி சொல்றேங்க, உடல் இச்சை இருக்கிறது அல்லவா, அந்த உடல் இச்சைக்கு அதில் பிழை செய்தவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் அந்த இச்சையை மனதிலே சுமந்து
மனதினால் அதை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு வெறியோடு அலைகிறார்கள். தெரியுமா? அவர்களுக்கு பிழைப்பே கிடையாது. அவள் அந்த வினாடியில் தவறிழைத்தவள். அதனால் தான் ராவணன் சீதையை பார்த்து கெஞ்சுகின்ற பொழுது அகலிகையை அவன் சீதா பிராட்டிக்கு முன்னால் கொண்டு வருகிறான். அந்த சொல்லை பேசுகிறான். கம்பராமாயணத்தில் சாட்சி உண்டு. இந்திரன் காதல் உணர்த்த உய்த்து எய்தினாள் ஒருத்தி இழுக்குற்றாளோ என்று கேட்கிறான். அப்போதான் எங்க அம்மா கோவத்துல சொல்லுது, பழி இது பாவம் இது என்று உணர்கிலை. இதான் உங்களுக்கு பதில். பழி இது பாவம் இது என்று உணர்கிலை, பகரத்தக்க மொழி இவை இல்லை என்பதை கேட்கிலை, கிழிகிலை நெஞ்சம் வஞ்சக்கிளையோடும் இதுகாரும் நீ அழிகிலை எனில் என் கற்பு என்னாம் அறம்தான் என்னாம் என்று கேட்டவங்க சீதா பிராட்டி. நீங்க அகலிகையை கொண்டு வந்து அவக்கு பக்கத்தில் நிறுத்துறீங்க. அகலிகை ஒரு விபத்திற்கு உட்படுத்தப்பட்டு, அவளுடைய பெண்மை மிகப்பெரிய கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு, கணவனால் மிகப்பெரிய சாபத்திற்கு உள்ளாகி கல்லாக சமைக்கப்பட்டவள். அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் சீதையோடு சேர்த்து பேசுறது வேணாலும் உத்தரகாண்டத்தில் பேசிக்கோங்க. நீங்க இங்க யுத்த காண்டத்தில் பேசவே முடியாது. இந்த 2 கேஸும் வேற முதல்ல. அதனால அந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் தள்ளுபடி ஐயா பண்ணணும். ஆடி முடியுது தள்ளுபடி. 2வது இந்த ஆவணி. நீ உங்க எங்களுக்கு முன்னால பேசின ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு சேர்க்க கூடாது. ஆமாயா. அங்க விபத்து நடந்து விட்டது, இங்க எதுவுமே நடக்கல. ஆமா. அப்ப அது ரெண்டையும் நீங்க அந்த இடத்துல எப்படி நடந்தியோ அதே மாதிரி இங்க நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் கிடையாது. கிடையாது. இன்னொரு விஷயம் நீங்க தான் இல்ல அவங்க தான் பதில் சொல்றாங்க. சரி, இவங்க என்ன சொல்றாங்க? நிறைய பாட்டு சொல்லாம சீக்கிரமா அவங்களுக்கு தெரியுது சொல்றாங்க. நடுவர் அவர்களே, அதாவது அவங்க வந்து ஆணை போடக்கூடாது. நீதிமன்றத்தில் நடுவர் தான் எனக்கு ஆணையிடலாமே தவிர எதிர் வழக்காடுறவங்க நீங்க பாட்டு சொல்லக்கூடாது. நடுவராயத்தில் நீதிமன்றத்தில் நான் அதை வேண்டுகோளாகத்தான் வைத்தேன். அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நான் இவர்களிடத்தில் தான் வேண்டுகோள் வைத்தேனே தவிர நான் சொல்ல இது என் கருத்து. நீங்கள் சொன்னது அகலிகையையும் சீதையையும் சேர்த்து ஒரே தட்டில் வைத்தது பிழையான வழக்கு என்பது என் கருத்து. நடுவர் அவர்களே, அது பிழையான வழக்கு இல்லை. அங்கேயும் ஒரு தவறு நடந்துருச்சு, அங்கே மன்னிக்கப்பட்டாள். இங்க சீதா பிராட்டி தவறே செய்யலையேன்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. சீதையும் ஓரிடத்தில் சொல்லக்கூடாத சொல்லை சொன்னாள். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்திரன் காதல் உணர்த்தி அங்கே காம வயப்பட்டு பெண்மை என்கின்ற கௌதம முனிவருக்கும் சச்சிதானந்தர் என்கின்ற மாபெரும் ஜனக மகாராஜாவின் மதகுருவாகிய ஞான குருவாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தத்தினுடைய தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்திரன் ஒருத்தன் வருகின்ற பொழுது கணவனுக்கும் அவன் வருகின்ற அந்த உருவத்திற்கும் இடையில் வித்தியாசம் தெரியாமல் இருந்தால் அதனால் தான் அவள் கல்லாக சபிக்கப்பட்டாள் என்கின்ற அந்த அகலிகையினுடைய கருத்தை எடுத்து எங்கள் தாயாக இருக்கக்கூடிய சீதையின் மீது நீங்கள் பொருத்தி பேசுவது, மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒப்புமையை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா சீதா பிராட்டி தப்பே செய்யலைன்னு சொன்னாங்க. இப்ப அகலிகையும் சொன்னாங்கல்ல தப்பே செய்யல. நான் சொல்றேன், தப்பு பண்ணாலேயே மன்னிக்கிறியே, தப்பே பண்ணாத சொல்ல சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க ஏன் சொல்றீங்க? அத சொல்லுங்க. நீங்க ஒரே நேரத்தில் 2 பேரும் பேசக்கூடாது. சரிங்க. அது வீடுகளில் வேணா நடக்கலாம், இங்கெல்லாம் நடக்கக்கூடாது. நடுவர் அவர்களே, இருங்க உங்க கேள்வி நானே கேட்டுடுறேன். தப்பே பண்ணாத ஆள்கிட்டயே இவ்வளவு மெஜஸ்டிக்கா நடந்துக்கிறியே, தப்பு பண்ணின ஆள்கிட்டயே இவ்வளோ இறக்கத்தோடு நடந்துக்கிறீங்களே, தப்பே பண்ணாத ஆள்கிட்ட இன்னும் எவ்வளோ மெஜஸ்டிக்காக நடந்துக்கணும், ஏன் நடந்துக்கல? ஐயா, முதல்ல ஒரு தப்பு பண்ணாத ஒருத்தங்களை அவங்க திட்டினதை அது மட்டும் பேசுங்க. தப்பே பண்ணாத ஒருத்தங்களை நீங்கள் மன்னிச்சிங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. அது தப்பு பண்ணிச்சு, மன்னிக்கப்பட்டுச்சு. சரி, அதை விட்டுருங்க. அதோட அதனால அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அதை தான் நான் வழக்கு சொல்றேன். அவங்களை விட சொல்லுங்க, நான் அடுத்தது வேண்டாம். ஆனா இந்த இடத்துல ஏன் இப்படி பேசுறாரு? அப்போ ஒரு பெரிய மனிதர் இப்படி பேசுகிறாருங்கிற போது ஒரு தடுமாற்றம் வரலையா? நான் சொல்லுகிறேன், அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன். பெண்களினுடைய இயல்பு ஆக்சுவலா அடிக்கிறோம் இல்லையா, அடி பெண்களுக்கு அடி ஒரு மேட்ரே கிடையாது. ஏன் தெரியுமா? வலியினுடைய உச்சத்தை அவள் பார்ப்பவள்.
பிரசவம் என்கின்ற வலி இருக்குல்ல, அந்த வலியினுடைய உச்சம் வந்து ஆம்பளைக்கெல்லாம் 60 விழுக்காடு வந்தாலே செத்துருவான். பெண் 100 விழுக்காடு போனாலும் அந்த முதுகுத்தண்டு விரிந்து கொடுக்க பிள்ளையை ஜனிக்கக்கூடிய அந்த உடலில் அத்தனை வலியையும் சகிப்பவள் அந்த அம்மா தாய். ஆனா அவளால தாங்கவே முடியாத ஒன்று என்ன தெரியுமா? சொல். அவ அடினா வாங்கிக்குவாங்க, சொல் தாங்க மாட்டாங்க. இது ராமனுக்கு தெரியும். அதனால தான் கூட்டிட்டு போய் தனியா ஒரு 2 அறை போட்டிருந்தா கூட விஷயம் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா செய்யல. இது அவளுக்கு வலிக்காதுன்னு தெரியும். வலிக்க வலிக்க அவன் ஏன் பேசினான்? இந்த கேள்வியை நான் எதிர்கொள்றேன். ஏன் பேசினான்னா, ஐயா, சீதை சில நேரங்களில் சில தவறுகளை செய்தாள். அது பாலியல் ரீதியான குற்றம் அல்ல என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் அகலிகை அங்க கூட்டிட்டு வரக்கூடாது. அது பாலியல் ரீதியான குற்றம். இங்கே செய்த குற்றம் இருக்கு இல்லையா, சீதை செய்ததற்கு இல்லையா, மனச்சங்கடப்படும்படியாக அவள் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறாள். யாராக இருந்தாலும், அது ராமனே இருந்தாலும் கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அனுபவிக்கத்தானே வேணும். 2 இடத்துல அவ தப்பா பேசினதா எனக்கு படுது. ஒன்று சபை அறியும். லக்ஷ்மணனை நின்ற இந்நிலை நெறிற்றன்று என்று பேசு. அந்த சொல் அவனை எவ்வளவு சுற்றிருக்கும். ஒழுக்கம் என்பது பெண்ணுக்கு மட்டும்தான் உரித்தானதா? ஆண்களுக்கு உரித்தானது இல்லையா? அவங்களுக்கு சொன்னா வலிக்காதா? பொம்பளைய சொல்லாத பொம்பளை அப்ப ஆம்பளைய சொல்லலாமா? ஆண்களையும் தான் சொல்லக்கூடாது. அவள் சொன்ன இன்னொரு சொல்றேன், இது ஒரு பெண்ணா இருந்து நான் சொல்றேன், இதை சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நீ ஒரு கணவன் தானே ராமன், அவன் பதிவிரதன் தானே, தன்னுடைய மனைவி தவிர்த்து வேறு யாரையும் ஏறிட்டு பார்க்காத அந்த நிலையில் அவனை சீதாராமன் என்றுதானே அழைப்பார்கள். உன் மனதில் எப்படி சந்தேகம் வந்தது? நீ எப்படி வந்து அனுமன் கிட்ட சொல்லி அனுப்பு அந்த வார்த்தைய? அவர்கிட்ட போய் சொல்லு, காதல சொல்லு, வெளியில சொல்லிடாத. அப்ப தெரிதல்ல உனக்கு அது சொல்லக்கூடாதுங்க. வார்த்தையை சொல்லுங்க. இனி இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று நான் சொன்னதை அவனுக்கு நீ ஞாபகப்படுத்து என்று சொன்னது, அது ராமனுடைய அஸ்தித்துவத்தை, ராமனுடைய கொள்கையை அசைத்து பார்த்திருக்கிறது. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். சில பேர் கோபமா பேசுவாங்களா? நான் யோசிப்பேன், வீட்டில் கூட யோசிப்பேன், ஒண்ணுமே செய்யலையே, எதுக்கு இவ்வளோ கோபம்? கோபம் நம்ம மேல இல்லை, வேற ஏதோ ஒரு மேல. அது அப்படி வரும் வெளியில. அவ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? நான் இப்படி சொல்றேங்க. அவ அந்த கூடாரத்துல சும்மா இருந்தாங்க சீத்தை, ஒன்றும் இல்லை செய்யல, சும்மா இருந்தான். எல்லை நீத்த உலகம் யாவையும் சொல்லி நான் சுடுவேன், தூயவன் வில்லி நாட்டிற்கு மாசு என்று வீசினேன். அந்த வேலையை அவன் செய்யல, எதுவுமே செய்யாம ராமனுக்காக காத்திரு. ஆனால் ராமனுடைய பாதை இருக்குல்ல, சீதை வரைக்கும் வந்து சேர்வதற்காக அவன் கண்ட போர்க்களங்கள், அவன் இழந்த உயிர்கள், அவன் பார்த்த அந்த கரடு முரடான வாழ்க்கை எல்லாம் இருக்குல்ல, இந்த எல்லா காரணத்திற்கும் நடுவுல ஒரு சின்ன சில்மிஷம் இருக்கு. அதனால்தான் கம்பர் சொன்னார், இதை கற்றவர்கள் தடுமாறாமல் படிக்க வேண்டும். அமைய நோக்கினான். இந்த அமைய நோக்கிறது இருக்குல்ல, சூப்பர் வார்த்தைங்க அது. குழந்தை போவாதரா, விழுந்துருவார், ஜாகிரதை. அப்பா போயிடுவார். திரும்பி வரும்போது பையன் காலில் உடைஞ்சு கிடப்பான். அப்பா வந்த உடனே பார்ப்பார். அமைய நோக்கினான். சொன்னா இல்லையா? இந்த அமைய நோக்குதல் என்கின்ற நிலைக்கு பின்னால் தான் சில பேருக்கு சில ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் தான் அது. ஆனா என்ன தெரியுமா? விட்டுட்டெல்லாம் போலல. அருமை சகோதரி அவர்களே, அமைய நோக்கினான்னு ராமன் பார்த்ததை சொன்னீங்க. அப்போ அது சீதைக்கு புரிஞ்சிருக்கும்னு சொன்னீங்க. அப்படி சீதைக்கு புரிந்திருந்தால் அவ மறுபடியும் இந்த கேள்விகளையெல்லாம் ராமனை பார்த்து கேட்பாளா? ஏற்கனவே தான் வந்து அனுமன் தூதனா வந்தான்ல, எல்லாத்தையும் பார்த்தான்ல, உங்ககிட்ட சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் சொல்லலையா? அப்படி நான் வள்ளுவர் சொல்லும்போது சொல்றார், தீயினால் சுட்ட புண் உள் ஆறும், ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு சொல்றதான் சொல்லப்பட்டதே. அது அதைத்தான் சொல்லப்பட்டதே.
அந்த சொற்கள் இருக்கு. நான் இப்படி சொல்றேங்க, சிவன் வழிபாட்டில் சிவனுக்கு அபிஷேகம்ங்க, சக்திக்கு அபிஷேகம் கிடையாது. அது மந்திரம் தான், சாந்தம் தான். மந்திரம் தான் சக்திக்கானது. சொல்லில் இருக்கு இல்லையா, சொல்லில் வைத்த அந்த சூடு ராமன் மிக மிக புரிதலோடு தான் சொன்னான். அந்த சொல்லுக்கான விளக்கத்தை புரிந்து கொண்டாள் சீதை. அதனால் தான் அக்கினியை நீ ஏற்றுவாயாக, நான் உனக்குள் இறங்குகிறேன் என்று அந்த தாய் சொன்னதற்கு பின்னால் எப்படி ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்து உதவினாய் என்று வாலி சொன்னானோ, அப்படி தான் செய்த பிழையை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் அந்த தீயிலே இறங்கக்கூடிய ஒரு சூழல் அவளுக்கு வந்தது. இதையெல்லாம் கடந்து ராமன் என்கின்ற ஒரு கருத்தாக்கம் சில பதட்டத்திற்கு உட்படுகின்ற பொழுது, அந்த பதட்டத்தில் கடவுள் கூட சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு, அப்படி கடவுள் கூட சொன்னாலும் கடவுளுடன் இருக்கக்கூடியவர்கள் கடவுளை புரிந்து கொண்டு, கடவுள் இதற்காகத்தான் நமக்கு இந்த சோதனையை தந்தார் என்பதனை தெரிந்து கொண்டு அந்த சோதனைக்கு உட்படுத்துகின்ற ஒரு ஜீவாத்மாவாக நான் அந்த சீதா பிராட்டியை பார்க்கிறேன். அதனால் இந்த வழக்கை நான் இப்படி எதிர்கொள்கிறேன். அங்கே எந்த தவறும் நடக்கவில்லை. அவர் அகலிகை சொன்னதை வழக்கை அவர் திருப்பி வாங்கிக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நீதிபதி அதை தள்ளுபடி செய்ய வேண்டும். இரண்டாவது வழக்கில் அதற்கான தாற்பயங்கள் உண்டு, அதற்கான தத்துவங்கள் உண்டு, அதற்காகத்தான் அது நடந்தது என்று கம்பனை வாசித்து கம்பனுடைய நோக்கத்தோடு நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.